வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு மட்டன் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்குறோம். நல்லா கழுவி வாஷ் பண்ணி சின்ன சின்ன மீடியம் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வீடியோவை லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. நல்லா வேக வைக்க தான் போகிறோம். இப்போ நான் வந்து குக்கரில் சேர்த்துருக்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்குறோம். அடுத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கோங்க. அதாவது அது மூழ்கி கொஞ்சம் மேலே இருக்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன உள்ளி போட்டோம்னா நம்ம வந்து எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் டேஸ்ட்டு தான். நம்ம இன்றைக்கி இதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் தான் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம். நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இன்றைக்கி வறுத்தரைச்ச மட்டன் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். அதனால ஒரு அரை முடி தேங்காய் கொஞ்சம் கம்மியாக நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில் நம்ம வந்து தேங்காய் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம 2 சின்ன வெங்காயம் இதோட சேர்த்து நம்ம வந்து கொஞ்சமாக வறுத்து எடுக்கலாம். அதாவது கொஞ்சம் இலசு தேங்காவாக இருந்தால் கொஞ்சம் வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் முத்தின தேங்காயாக இருந்துச்சுன்னா வந்து நமக்கு அழகாக கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து சுருண்டு கொடுத்து வந்துடும். இப்போது கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சோம்பு சேர்க்குறது இது இன்னும் இந்த மசாலாவுக்கு மனம் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம இதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேங்காய் நல்லாவே வறுபட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஆற வச்சு எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம வறுத்தரைச்சி சேர்க்கும் போது நமக்கு இன்னும் மனமும் சுவையும் ஜாஸ்தி கிடைக்கும். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகுனதும் கொஞ்சமாக ஒரு பாதி அளவு ஸ்டார் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, சின்னதாக ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 2 கிராம்பு இவ்வளவும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனை வர டைமில் நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் இதோட சேர்த்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக இருக்குதுன்னு பார்க்கிங்களா, நம்ம ஏற்கனவே அங்கே வந்து மட்டன் கூடால வேக வைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறோம். இப்போ உள்ளி கூடால நம்ம இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு நமக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. இது கூடால வந்து மசாலா பொருள் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா வந்து நம்ம வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் கொதி வந்தது பிறகு நம்ம அதோட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறதுக்கு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கனால இதில் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணல. இப்போ இதை நல்லாவே நம்ம வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். அதோட கலரும் சேஞ்சஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வறுத்து எடுத்தாச்சு. நமக்கு இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும் மட்டன் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்திருக்கேன்னு செய்து. இதையே நம்ம அந்த வறுத்த உள்ளி மசாலாவோட நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் மட்டனில் மிக்ஸ் ஆகுறது மாதிரி மேலேருந்து கீழே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து எல்லா காரம் எல்லா மட்டன்லேயும் படுற மாதிரி நமக்கு இருக்கணும். அப்படி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மட்டனில் மசாலா எல்லா இடத்துலையும் படும்படி நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லாவே மசாலா பட்டு வதங்கி வந்தாச்சு. நம்ம இனி மட்டன் வேக வச்ச தண்ணியை தான் நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். மட்டன் வேக வச்ச தண்ணியை இப்போ இதோட சேர்த்து இதையும் சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இனி நமக்கு கொஞ்சம் கொதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, நம்ம அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்து விட்டுக்கலாம். வறுத்தரைச்ச தேங்காய்னால குழம்பு வந்து இன்னும் மணமாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் விட்டுக்கோங்க. இன்னும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் இது ஒரு 2 செகண்ட் கொதி வரட்டும். இப்போ நமக்கு இதில் கொதி வந்துடுச்சு. இனி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து மட்டன் மசாலா இதோட சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு எவ்வளோத்துக்கு நீங்கள் காரம் எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து
சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கானே டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நமக்கு உப்பு காரம் எல்லாமே வந்து சரியாக அதுக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிரேவியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கெட்டியாக இருக்குது, நல்லா பாயில் ஆகிருக்கு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.